தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சம்மர் வந்துச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. நமக்கெல்லாம் தந்தை என்றாலே பெரியார் தான், அண்ணா என்றாலே பேரறிஞர் தான், தலைவர் என்றாலே தலைவர் கலைஞர் தான். ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தமிழினத்தின் தனிப்பெரும் தலைவர் தவித்தவர்கள் முன்பாக தண்ணீரில் தமிழ் செய்து வைத்தான், நீசர்கள் முன்பாக நெருப்பினில் தமிழ் செய்து வைத்தான் எனும் பெருமைக்குரிய நம்முடைய ஊனிலும் உணர்விலும் உயிரிலும் கலந்திருக்கின்ற முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய 103வது பிறந்த தினத்தை புத்தெழுச்சி நாள் விழாவாக சென்னை கிழக்கின் சார்பாக கொண்டாடப்பட்டு அதற்கு தலைமையேற்றுக் கொண்டிருக்கின்ற தெற்கு பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்குரிய உடன்பிறப்பு சுதாகர் அவர்களே, மாவீரன் நெப்போலியனிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. உங்கள் படையில் எத்தனை வீரர்கள் இருக்கிறார்கள் என்று. 50,000 இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. நெப்போலியனை பார்த்து உங்களோடு சேர்த்து எவ்வளவு பேர் என்று கணக்கெடுத்தீர்களா என்று கேள்வி கேட்கப்படுகின்றது. என்னோடு சேர்த்து 1,50,000 பேர் என்று நெப்போலியன் பதில் சொல்லுகின்றார். ஒரு ஆள் 1 கோடி திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களுக்கு தொண்டர்களுக்கு சமானம் எனும் வண்ணம் பணியாற்றுகின்ற நம்முடைய அன்பிற்குரிய மாவட்ட செயலாளர், கழகத்தை இந்த பகுதியிலே பெரும் தூணென வளர்ப்பதிலே பெரும்பங்கு வகிப்பவர், நம்முடைய கழக தலைவர் அவர்களுக்கு என்றும் அரண் மிகுந்த விசுவாசத்தோடு உழைப்பவர். இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக ஒழுங்கமைவு செய்திருக்கின்ற நம்முடைய சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர், என்னை எப்பொழுதும் உடன்பிறவா தங்கை என அரவணைக்கின்ற அன்பிற்குரிய அண்ணன் திரு PKS அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற, நான் எப்பொழுதும் மிகுந்த பெருமையுடன் சொல்லுவேன், சென்னை மாநகராட்சிக்கு 200 ஆண்டு கால வரலாற்றிலே 2 பெண் மேயர்கள் தான் இருந்திருக்கிறார்கள். அதிலே முன்பாக வந்த பெண் மேயர் முழுமையான பணிக்காலத்தை நிறைவு செய்யவில்லை. 2.5 ஆண்டு காலம் மட்டுமே இருந்தார். துடிப்புடனும் கழக உணர்வுடனும் இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் வரிக்கு வரி எதிர்த்தரப்பை தாக்குகின்ற அந்த போர் உணர்வுடனும் முழுமையாக பணிக்காலத்தை நிறைவு செய்த பெருமையோடு இருக்கின்ற அன்பிற்குரிய தங்கை மேயர் பிரியாராஜன் அவர்களே, முன்பாக உங்களை எல்லாம் வரவேற்று என்னை அறிமுகப்படுத்தி பேசிய என்னுடைய அன்பிற்குரிய தம்பி, கழகத்தினுடைய செய்தி தொடர்பு இணை செயலாளர், தன்னுடைய எண்ணம் எழுத்து பேச்சு அனைத்திலும் திமுக என்கின்ற 3 எழுத்தை மட்டுமே மூச்சாக கொண்ட கழக செய்தி தொடர்பு இணை செயலாளர் தம்பி தமிழன் பிரசன்னா அவர்களே, கழகத்தினுடைய களப்பணியாகட்டும், மிக முக்கியமாக தேர்தல் களப்பணியில் தொடர்ச்சியாக தன்னுடைய பங்கை செலுத்தியவர். இந்த முறை வெற்றியை தவறவிட்டிருந்தாலும் மீண்டும் இந்த 2 துப்பாக்கிகளும் வெடிக்கும் வெற்றியோடு என்ற நம்பிக்கையோடு சொல்லுகின்றேன். கழக சட்டத்துறை இணை செயலாளர் தம்பி KS ரவிச்சந்திரன் அவர்களே, பகுதி செயலாளர் வேலு அவர்களே, KSM நாதன் அவர்களே, புனிதவதி எத்திராசன் அவர்களே, ராஜேஸ்வரி ஸ்ரீதர் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு புகழுரைக்க வந்திருக்கின்ற திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய தலைவர், திமுக ஏன் வெல்ல வேண்டும் என்ற புத்தகத்தை அன்றே தலைவர் கலைஞர் அவருடைய திருக்கரங்களால் பல ஆண்டுகளுக்கு முன்பாக வெளியிட்ட பெருமைக்கு சொந்தக்காரர். கருப்பு சட்டையும் நெருப்பு சொல்லும்
கொஞ்சமும் குன்றாத கொள்கைதான் மானமும் உயிரும் என்று வலம் வருகின்ற எங்களுடைய அன்பிற்குரிய அண்ணன், பெருமையோடு சார்ல்ஸ் பிராட்லா என்று எப்பொழுதும் நான் அடைமொழியிட்டு அடைக்கின்ற அந்த அன்பிற்கும் பெருமைக்கும் சொந்தக்காரர் அன்பிற்குரிய பேராசிரியர் அண்ணன் சுபவி அவர்களே, வள்ளுவன் காலடியை நனைக்கின்ற கன்னியாகுமரியினுடைய கடல் அலைகள் கலைஞரே கலைஞரே என்றுதான் உச்சரிக்கின்றன என்கின்ற இரவா புகழ் வரியை எழுதிய எங்கள் மண்ணின் பெருமை மிகுந்த மகா கவிஞன், கவி பேரரசு என்று தலைவர் கலைஞரால் அடைமொழி தரப்பட்ட பெருமைக்கு உரியவர். தலைவர் கலைஞருக்கும் கவிஞருக்கும் கோப்பெருஞ்சோழன் பிசுராந்தையாராய் போல மிகுந்த பாசம் உண்டு. கவிஞருக்கோ தலைவர் மீது அதிகமான அவ்வை போல மிகப்பெரிய நேசம் உண்டு. அவருடைய ஒவ்வொரு படைப்பையும் தலைவர் கலைஞர் அவருடைய திருக்கரங்களால் வெளியிடப்பட்ட பெருமையை தனக்கென சேர்த்து வைத்திருப்பவர். கவி பேரரசு என்ற பட்டத்தை அவர் வாயிலாகவே பெறப்பட்டு கவிஞருடைய கவிதைகள் தலைமுறைகளை தாண்டி நிற்கும், கால வெளியில் என்றைக்கும் கரையாத இரவாத்தன்மை கொண்டிருக்கும் எனும் பெருமைக்குரிய மிகச் சமீபத்திலே ஞானபீடம் பெற்று நம்முடைய தமிழ் மண்ணிற்கு பெருமை சேர்த்திருக்கின்ற கவி பேரரசு வைரமுத்து அவர்களே, இந்த படை தோற்ற படை என்று யாராவது சொல்ல முடியுமா? கைதட்டல்களை பார்க்கும் பொழுது வெற்றி தோல்விகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டன். வெற்றி பெற்றால் அதை தலைக்கு எடுத்துக்கொண்டு அகங்காரத்தோடு ஆடுவது கிடையாது, தோல்வியுற்றாலும் கூட துவண்டு போய் மூலையிலே அமர்ந்து விடுவதும் கிடையாது என்பதை மெய்ப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய உடன்பிறப்புகளே, மகளிரணியை சார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கு தமிழ் இனத்திற்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழ் நாட்டிற்காகவும் தன் ஒவ்வொரு நாளையும் தமிழ் நாட்டை, தமிழ் மொழியை, தமிழருக்கான உரிமைகளை காக்கின்ற அரணென கட்டி எழுப்பிய தன் வாழ்க்கையே நமக்கெல்லாம் மிகப்பெரிய பாடம் என்று நமக்கு கலங்கரை விளக்கமாக நின்று வழிநடத்துகின்ற முத்தமிழ் அறிஞருடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பூமியிலே பிறந்த நம் அனைவருக்கும் பிறந்த நாட்கள் வருவதுண்டு. ஆனால் அவையெல்லாம் பிறந்த நாட்களா? குழந்தை பருவம் பகுத்தறிவின் உறக்க நிலை என்கின்றார் வால்டேர். அந்த உறக்க நிலை பருவம் கடந்து வெளியே இருக்கின்ற கலை, அறிவு, பகுத்தறிவு, பல திறன்களை பெற்று வெளியே உற்று நோக்கி தன் உள்ளேயும் சற்று நோக்கி தனக்கும் தான் சார்ந்த சமூகத்திற்கும் சரி எது தவறெது என்று ஆய்ந்து அல்லன நல்லன பற்றி தெளிவுட்டு ஒரு மிகப்பெரிய மானுடத்தை வழிநடத்துகின்றவனாக மேம்பட்டிருக்கின்ற நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களை போன்றவர்கள் பிறந்த நாட்கள் தான் உண்மையிலே பிறந்த நாட்கள், பூமிக்கு என்று பெருமை சேர்க்கின்ற நாட்கள். வருடா வருடம் அதை நாம் மிகுந்த சிறப்போடும் மனமகிழ்வோடும் கொண்டாடுவது வழக்கம். இந்த முறையும் நம்முடைய கிழக்கு மாவட்டத்திலே மிகச் சிறப்பாக புத்தொழிச்சி நாளாக இதனை கொண்டாடுகிறோம் என்றாலும் இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த பிறந்த நாள் கொண்டாட்டம். நாம் அனைவரும் கொஞ்சமும் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கின்ற தருணத்தில் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தலைவனுடைய பிறந்த நாள் செய்தியாக அவர் நமக்கு என்ன செய்திகளை விட்டு சென்றிருக்கின்றார், அவர் தம் வரலாற்று சுவடுகளை இந்த தலைமுறை அறிந்து கொண்டு தொண்டர்கள் அதன் மூலமாக மீண்டும் புத்தொழிச்சியோடு வீறுநடை போட வேண்டும் என்பதற்காக நாம் கூடியிருக்கின்ற பிறந்த நாள் விழா இந்த விழா. சொல்லப்படுவதுண்டு, மிக மிக எல்லா பிரச்சனைகளையும் கடினமான சூழ்நிலைகளையும் புன்னகையோடு சந்திப்பவன் அவன்தான் நல்ல மனிதன், ஒரு சிறந்த மனிதன். அனைத்து பிரச்சனைகளையும் கடினமான சூழ்நிலைகளிலும் சரியாக சிந்தித்து நடப்பவனே மிகச்சிறந்த தலைவன் என்று. அந்த வகையிலே
வெற்றி என்றாலும் சரி, அது தோல்வி என்றாலும் சரி, நம்முடைய பேரறிஞர் அண்ணா சொன்னார் அல்லவா, என்னுடைய தம்பிமார்கள் அத்தனை பேரும் நான் சொல்வதை செய்வதற்கு சித்தமாக இருக்கிறார்கள், செய்பவர்கள் தான். ஆனால் என் தம்பி கருணாநிதி மட்டும்தான் என் கண் அசைவிலேயே நான் சொல்வதற்கு முன்பாக நினைப்பதை செய்கின்ற திறன் வாய்ந்தவர் என்று. அந்த தலைவர், அவர் நமக்கெல்லாம் கொடுத்து சென்றிருக்கின்ற பெருங்குடை நம்முடைய கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கழக கொடியை தன்னுடைய கரத்தால் துவடாமல் பிடித்திருக்கின்ற அவர்தம் தலைமையில் அடுத்து வருகின்ற இந்த புலிப்படையை மென்மேலும் பற்பல புலிப்பாய்ச்சல்களோடு வழிநடத்தி தொய்வில்லாமல் கழகத்தை நான் தொடர்ந்து எடுத்துச் செல்வேன் என்கின்ற பணியை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நம்முடைய இளைஞரணியினுடைய செயலாளர் உதயநிதி ஸ்டாலின், இவர்கள் அத்தனை பேரும் நமக்கு சொல்லுகின்ற பாடம் ஒன்றுதான். தலைவர் கலைஞர் அவரிடம் நாம் மனம் சோர்ந்து அல்லது ஏதேனும் தளர்ந்திருக்கின்ற சமயங்கள் வாய்த்தால் திரும்பி பார்க்க வேண்டிய பக்கங்கள், எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் அவ்வளவு இருக்கின்றன. அதனை நினைவு கூறுவதற்குத்தான் பிறந்த நாள் நிகழ்ச்சிகள். தமிழனுக்கு மறுமை எழுமை கிடையாது. மறுபிறவியிலோ 7 பிறவிகளிலோ நம்பிக்கையற்றவன் தமிழன். நாம் புகழுடம்பு என்று சொல்லுவது வாழ்ந்த காலத்தில் அவன் செய்த சாதனைகளை, அவன் சமுதாயத்திற்கு செய்த நல்ல விஷயங்களை பின்பாக நினைத்து பார்த்து அவன் புகழை விதந்து ஓதுவதுதான் புகழ் உடம்பிற்கான மரியாதை செலுத்துவது என்பதிலே நம்பிக்கை உடையவர்கள். கேட்கிறார்கள் தலைவர் கலைஞரிடம் ஒருமுறை, எத்தனை தோல்விகளை நீங்கள் சந்தித்தாலும் தேர்தல் களங்களிலே மறுபடியும் எப்படி இந்த புத்தெழுச்சியோடு புத்துணர்வோடு இருக்கிறீர்கள் என்று கொஞ்சமும் சளைக்காமல் பதில் சொல்லுகின்றார். மகாபாரதத்திலே அர்ச்சுனனிடம் அவருடைய பவருக்கு காரணம் வில் பவர் தான் என்று சொல்லப்படுவதுண்டு. என்னுடைய எல்லா வெற்றிகளுக்கும் காரணம் என்னுடைய வில் பவர் தான் என்று பதில் சொல்லுகின்றார். கொஞ்சமும் தளராமல் துவளாமல் அந்தந்த கணத்திற்கு ஏற்ற பதிலை சொல்லுவதாகட்டும், கோபாலபுரம் என்றாலும் கோட்டை என்றாலும் சமமாக கருதுபவன் இந்த கலைஞர். த்ரோன் என்றாலும் தான் என்றாலும் இரண்டையும் ஒன்றாக பாவிப்பவன் இந்த கலைஞர் என்கின்ற பாடத்தை நமக்கு அவர் விட்டு சென்றிருக்கின்றார். எத்தனை எத்தனை சிறப்புகள்! 70,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான பயணங்கள், 80,000 மணி நேரத்திற்கு அதிகமான பேச்சுக்கள், 1000க்கும் மேற்பட்ட உடன்பிறப்பு கடிதங்கள், 1000க்கும் மேற்பட்ட எழுத்தோவியங்கள், 500 நாட்களுக்கும் அதிகமான சிறைவாசம், 75 திரைப்படங்கள், 93 ஆண்டு வாழ்க்கை அனுபவம், 75 ஆண்டு பொது வாழ்க்கை, 72 ஆண்டு பத்திரிகையாளர், 68 ஆண்டு கலைத்துறை பங்களிப்பு, 65 ஆண்டு கால வரலாற்றில் தொடர்ச்சியான தேர்தல் வெற்றி, 60 ஆண்டு சட்டசபை பணிகள், 18 ஆண்டு தமிழக முதல்வர். இந்த சாதனையை முறியடிக்க இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே யாரும் பிறந்திருக்கிறார்களா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். மகாத்மா காந்தி குறித்து ஐன்ஸ்டீன் அவர் மறைந்த பிறகு ஒரு செய்தியை சொன்னார். இனி வருகின்ற தலைமுறையினர் நம்புவதற்கு அஞ்சுவார்கள், சந்தேகப்படுவார்கள். இப்படி ஒரு மனிதன் ரத்தமும் சதையுமாக இந்த பூமியிலே நடந்திருக்கிறானா என்று நம்புவதற்கு சந்தேகப்படுவார்கள் என்று சொன்னார். இப்படி ஒரு மனிதன், இத்தனை சாதனைகளை சந்தித்திருக்கின்ற மனிதன் இந்த பூமியிலே, அதிலும் தமிழ்நாட்டிலே கடைக்கோடி தஞ்சாவூர் மாவட்டத்திலே இருந்து வந்து தன்னுடைய எழுதுகோலை எடுத்து நிமிர்த்துகின்ற ஒவ்வொரு கணத்திலும் ஒவ்வொரு கையெழுத்திலும் தமிழ்நாட்டின் தலைவிதியை நிமிர்த்திய ஒரு தலைவன் பிறந்திருப்பாரா என்றால் இந்த தலைமுறை நம்புவதற்கு தயங்கும் தான். தலைமுறையினுடைய ஜென்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இதனை அடித்து சொல்லுகின்றேன். தலைவர் கலைஞர் சொல்லுவார், மனசாட்சி உறங்கப் போகும் சமயத்தில்தான் மனக்குரங்கு அங்கங்கே குதித்து உலாவத் தொடங்கிவிடும் என்று.
மனசாட்சி உள்ளவர்கள் அத்தனை பேரும் இந்த தேர்தலிலே திமுகவிற்கு வாக்களித்திருக்கிறார்கள். இரண்டாவது வாசகத்தை நான் விரித்து சொல்ல விரும்பவில்லை. மனசாட்சி இருக்கின்ற சமூகம் மறுபடியும் நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 5 வருடங்களில் ஆற்றிய பணியை நினைவு கொள்ளும், வெற்றிக்கணியை நிச்சயமாக நம்முடைய கைகளிலே தரும். அதற்கான அத்தனை உரத்தையும் அதற்கான அத்தனை திடத்தையும் இந்த 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சிக்கான ஒவ்வொரு படிக்கட்டையும் கல்வெட்டாக செதுக்கி தந்திருக்கின்றார் தலைவர் கலைஞர். எத்தனை எத்தனை பரிமாணங்கள், எத்தனை எத்தனை அலகுகள் அவருடைய ஆளுமையில். திரைக்கதாசிரியர், நாடகாசிரியர், நடிகர், எழுத்தாளர், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனைக்கும் அடிப்படையாக அவர் உறுதியாக தக்க வைத்திருந்தது போராளி. இன்றைக்கு நாம் அவரிடத்திலே கண்டு உத்வேகம் கொள்ள வேண்டிய ஒரு குணாம்சம் அவருடைய போராட்ட குணம்தான். மாவீரர் லெனினை சந்திப்பதற்காக ஒரு புகழ்பெற்ற ரஷ்ய எழுத்தாளர் செல்லுகின்றார். கொஞ்சம் அவரை காத்திருக்க சொல்லும்படி கட்டளை வருகின்றது. அவரும் காத்திருக்கின்றார். சிறிது நேரம் கழித்த பின்பு அந்த உலக புகழ்பெற்ற எழுத்தாளரை சந்திப்பதற்கு நேரம் கேட்டு காத்திருப்பவர்கள் பலர். அவர் காத்திருக்கின்றார். லெனின் வந்து அவரிடத்திலே சிறிது நேரம் கழித்த பின் வந்து அமர்ந்து சொல்லுகின்றார், மன்னிக்கவும், நான் மனம் சோர்ந்திருந்த என்னுடைய கட்சி தொண்டன் ஒருவருக்கு அவரை உற்சாகப்படுத்தி கடிதம் எழுதி கொண்டிருந்தேன். ஆகவே அதை முடித்துவிட்டுத்தான் உங்களை பார்க்க வந்தேன் என்று சொன்னார். காத்திருந்த எழுத்தாளர் மேக்சிம் கார்கி. உலக புகழ்பெற்ற எழுத்தாளரை விட ஒரு தொண்டன் முக்கியம் என்று நினைத்த லெனினை போலத்தான் நம்முடைய தலைவர் கலைஞரும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் இன்றைக்கும் உயிர்த்திருப்பது, என்றைக்கும் நீடித்திருப்பது உங்களை போன்ற நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய அந்த திடத்தினால்தான். அதுதான் நமக்கெல்லாம் ஒரு உரம். அந்த உரம் என்பது நம்முடைய போராட்ட குணத்திலே வருவது. தலைவர் கலைஞர் எந்த வயதிலே எப்பொழுது ஒரு போராளியாக மாறினார்? 1936 முதல் போராட்டம். என்ன போராட்டம்? அவருடைய 6வது வகுப்பிலே, அவர் படித்த அந்த பள்ளியிலே 6வது வகுப்பில் உங்களை சேர்த்துக் கொள்ள மாட்டோம், உனக்கு அங்கே இடம் கிடையாது என்கிறார்கள். என்னை 6வது வகுப்பிலே சேர்த்துக் கொள்ளாவிட்டால் எதிரே இருக்கின்ற தெப்பக்குளத்திலே இப்பொழுதே நான் குதித்து உயிரை விடுவேன் என்று அதற்கு முயற்சி செய்கின்றார். பயந்து போன பள்ளி நிர்வாகம் உடனே அவரை சேர்த்துக் கொள்ளுகிறது. அதுதான் அவர் கல்விக்கு என்று ஆரம்பித்த முதல் போராட்டம். 1953 தமிழ்நாடு மறக்க முடியாத மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த ஆண்டு. கடும் நிதி பற்றாக்குறையை காரணம் காட்டி பள்ளியிலே பாதி நேரம் பள்ளி கல்வியை படியுங்கள், மீதி நேரம் குலக்கல்விக்கு வாருங்கள் என்று ராஜாஜி அறிவிக்கின்றார். பெரியார் முதல் எதிர்ப்புக்குரலை எழுப்புகின்றார். அண்ணா போராட்டம் அறிவிக்கின்றார். நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் 1953 அல்லவா அந்த ஆண்டு, அந்த 53வது ஆண்டை குறிக்கும் வகையில் 53 கூட்டங்கள் அந்த குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து நடத்துகின்றார். வீழ்கின்றது ராஜாஜி அவர்களுடைய ஆட்சி. கர்ம வீரர் ஐயா காமராஜர் அவர்கள் முதல்வராகின்றார். கள்ளக்குடி போராட்டத்தை குறித்து உங்களுக்கு நான் சொல்லுவதில்லை. வெறும் 25 பேரோடு செல்லுகின்றார். நிர்வாகம் நினைக்கின்றது கள்ளக்குடி என்கின்ற பெயரை அழித்துவிட்டு திரும்பி விடுவார்கள் என்று. யாரும் எதிர்பாராத வண்ணம் உடனடியாக தண்டவாளத்திலே தலை வைத்து படுத்து மிகப்பெரிய போராட்டமாக அதனை மாற்றுகின்றார். அதே போலதான் நம்முடைய மேனாள் பிரதமர் மரியாதைக்குரிய ஐயா நேரு அவர்களுக்கு எதிரான அந்த போராட்டம். இப்படி அவருடைய வாழ்க்கையே ஒரு போராட்டம். நீங்கள் யார் என்ற கேள்விக்கு நான் ஒரு மானமிகு சுயமரியாதைக்காரன் என்று சொன்ன போராளி. உங்கள் கட்சியினுடைய கொள்கை என்ன? கொள்கையே இல்லாதவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கின்ற இந்த காலகட்டத்தில், அல்லது கொள்கை சொல்லுகின்ற ஒன்றுதான் கட்சியினுடைய பெயராக இருக்க வேண்டும் அல்லவா? அப்படியெல்லாம் அதெல்லாம் மாறி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் கேட்கப்படுகின்ற கேள்வி, பிராவ்தா என்கின்ற ரஷ்ய பத்திரிகை கேட்கின்றது, என்னுடைய கட்சியினுடைய கொள்கை சமுதாயத்தில் சம தர்மம், பொருளாதாரத்தில் சமமான பகிர்வு, ஜனநாயகம், அரசியலில் ஜனநாயகம்,
இதுதான் என்னுடைய கட்சியினுடைய செல் நெறி என்று அன்றே அறையிற்று அந்த பாதையிலேயே இன்று வரை நம்மை அழைத்து செல்லுகின்ற பெருமைக்கு சொந்தக்காரர். நான் சொன்னேன் அல்லவா, இந்த போராட்ட குணத்தை அவர் தன்னுடைய கடைசி நாள் வரை கட்டிக்காத்த இந்த போராட்ட குணத்தை தான் நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கும் அவரும் முன்னெடுத்து நம்மையும் அதனை ஆயுதமாக கொண்டு பயணம் செல்ல வேண்டும் என்று நம்மிடையே இன்றைக்கு தேர்தல் கால செய்தியாக சொல்லி இருக்கின்றார். கொஞ்சமும் துவளாமல் செய்தி வந்து நம்முடைய அந்த தோல்விக்கான செய்தி வந்த அடுத்த நாளே தனக்கு வாக்களிக்காத மக்களுக்கும் நன்றி செலுத்திய ஒரு தலைவர் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலே நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். தோல்வியை தாங்குகின்ற பக்குவம் மட்டும் அல்ல, தோல்வியை எவ்வளவு திடமாக எதிர்கொள்ளுகின்றோம், அதிலிருந்து எவ்வளவு மிக விரைவாக மீண்டு எழுகிறோம் என்பதுதான் நம்மை வழிநடத்துகின்ற ஒரு தலைவனை கொண்டு செலுத்துகின்ற சித்தாந்தம். அறம், மனிதம், அரசியல். நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு அறம் காத்த அரசியல் புனிதம், அனைவரையும் வாழ்வித்த மனிதம். ஒருபுறம் அறம், ஒருபுறம் மனிதம், நடுவிலே அரசியல். நினைத்து பாருங்கள், இரண்டும் இரண்டு விழுமிய சொற்கள், வேல்யூஸ் என்று சொல்லப்படுகின்ற விழுமிய சொற்கள். அரசியல், மிகச் சமீபத்திய அரசியல் கூத்துக்களை நீங்கள் பார்த்து கொண்டேதான் இருக்கிறீர்கள். அறத்தின் வழி, அன்புசார் மனிதத்தின் வழி நடக்கின்ற நாம் அரசியல் சூதுவாதில் நாம் எப்படி பந்தாடப்படுகின்றோம், எப்படி காற்று திசை மாறி அடித்தால் அங்கே ஒட்டி செல்லுகின்ற சருகுகளைப் போல அத்தனை பேரும் செல்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் மிக அருமையான தலைப்பை அண்ணன் எப்பொழுதும் இந்த மாதம் முழுவதும் அவர் ஒரு திருவிழாவை போல கலைஞர் பிறந்த நாளை கொண்டாடுவார். ஒவ்வொரு தலைப்பையும் தேர்ந்தெடுத்து வைத்திருப்பார். இந்த காலகட்டத்தில் அறமும் மனிதமும் இடையிலே அரசியலை வைத்த அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டும். கலைஞரை விட அரசியலில் அறத்தை கொண்டு செலுத்தியவர் யார்? கலைஞரை விட அரசியலில் மனிதத்தை அப்படியே கடைசி வரை எடுத்துக்கொண்டு அதை ஒரு மிகப்பெரிய ஒரு மாண்பமை கூறாக எடுத்து சென்றவர் யார்? யாருமே இருக்க முடியாது. அறத்தின் பால் கொள்கையில் நழுவாமல் தன்னுடைய மனசாட்சிப்படி பற்பல முடிவுகளை அவர் எடுத்திருக்கின்றார். அதற்கான நியாயங்கள், சட்டப்படி தவறு என்றாலும் நியாயப்படி தார்மீகப்படி என்னுடைய முடிவு சரி என்பதை பல இடங்களிலே அவர் நிரூபித்திருக்கின்றார். ஒரு 2-3 சம்பவங்கள் நிறைய அவருடைய வாழ்க்கையிலே நமக்கு கற்றுக்கொள்வதற்கு பாடங்கள் இருந்தாலும் இந்த 2ஐ ஒற்றி 2-3 சம்பவங்களை சுட்டிக்காட்டலாம் என்று நான் நினைக்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக தலைவருடைய மிக நெருங்கிய நண்பராக இருந்த டெல்லி சம்பத் என்பவர் இதனை பதிவு செய்திருக்கின்றார். பல ஆண்டுகளுக்கு முன்பாக டெல்லியிலே ராமகிருஷ்ணா நகர் பகுதியிலே மலை மந்திர் என்கின்ற இடத்திலே முருகப்பெருமானுக்கு ஒரு கோயில் கட்டப்பட்டு கொண்டு வருகிறது. கணபதி ஸ்தபதி தான் அந்த கோயில் வேலைகளை செய்கின்றார். அந்த கோயில் சிற்பங்கள் குறித்து தலைவர் கலைஞரோடு அலாவலாவ வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பம் அவருக்கு உண்டு, நெருங்கிய நண்பர் என்பதால். ஆனால் டெல்லி செல்லும் பொழுதெல்லாம் தலைவர் கலைஞருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஒரு முறை மாலையிலே ஓய்வாக இருக்கும் பொழுது தன்னுடைய நண்பரை அழைத்து இந்த கோயில் பணியில் சதபதியை போய் பார்த்து வருவோம் என்று ஒருவருக்கும் சொல்லாமல் தலைவர் கலைஞரும் இவரும் அங்கே செல்கிறார்கள். கணபதி ஸ்தபதிக்கு இவரை அடையாளம் தெரிகிறது. குளிர்காலம் என்பதால் தலையிலே முண்டாசு கட்டி கொண்டிருக்கின்ற தலைவரை அடையாளம் தெரியவில்லை. அடையாளம் கண்டுகொண்ட பின் அவ்வளவு குதூகலம் அவருக்கு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அமர்ந்து அந்த கோயிலிலே வைக்க வேண்டிய சிற்பங்கள், நுட்பங்கள், கலை வடிவங்கள் குறித்தெல்லாம் அவரோடு அளவலாவுகின்றார். கேள்விப்பட்டு அந்த கோயில் நிர்வாக குழுவினுடைய தலைவராக இருந்த நிலைக்குழு தலைவர் அப்பொழுது ஆர்வி வெங்கட்ராமன் அவர்கள் வந்து விடுகின்றார். இணை தலைவராக இருந்த விவசாயத்துறையினுடைய செயலாளர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் வந்து விடுகிறார்கள், உறவாடுகிறார்கள். அப்பொழுது பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் விவசாயத்துறையினுடைய செயலாளர் தலைவருடைய நண்பரிடம் சொல்லுகின்றார், உங்கள் தமிழ்நாட்டிற்கு ஒரு 3 கோடி ரூபாய் நிதியை விவசாயத்துறை ஒதுக்க இயலும், முறையான கடிதம் வந்தால் ஒரு கோரிக்கையை முன்வைத்து என்று சொல்லுகின்றார். செய்தி தலைவர் கலைஞருக்கு சொல்லப்படுகின்றது. உடனடியாக இரவே தமிழ்நாடு இல்லத்திற்கு வந்து இங்கு இருக்கின்ற அண்ணா ஜார்ஜ் அவர்களிடம் அதை தயாரிக்க செய்து கடிதம் விமானத்தின் வாயிலாக அனுப்பி வைக்கப்படுகின்றது.
கையெழுத்து போட்டு 3 கோடிக்கான காசோலையும் வாங்கி விடுகின்றார். அதுவல்ல செய்தி. செய்தி வாங்கிவிட்டு பாலகிருஷ்ணன் அவரிடம் தலைவர் கலைஞர் சொன்னாராம், தமிழ்நாட்டிற்கு நீங்கள் நிதியை கொடுப்பீர்கள், நான் கோயிலுக்கு வரும்பொழுது கொடுப்பீர்கள் என்றால் நான் தினமும் கோயிலுக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொன்னாராம். கோயில்களுக்கு மிக குறிப்பாக அறநிலைத்துறையின் வாயிலாக நம் அண்ணன் ஆற்றிய பணியை மிஞ்சிவிட இனிமேல் யாரும் கிடையாது எனும் வண்ணம் எத்தனை குடமுழக்குகள், எத்தனை திருமணங்கள், வள்ளலாருக்கு என்று எத்தனை மாநாடுகளாகட்டும், எத்தனை விதமான அந்த ஒரு அறம் வழுவாத வகையிலே அதே சமயத்தில் யாருடைய மனமும் புண்படாமல் கொள்கையிலும் உறுதியாக நின்று அதனை முன்னெடுத்து சென்றவர். இவருடைய தலைவர் கலைஞருடைய இந்த ஒரு வாழ்க்கை பதிவை பார்த்த பொழுது எனக்கு அண்ணன் தான் நினைவிற்கு வருகின்றார். மனிதத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அவர் மாற்றுக் கட்சியினருக்கு செய்திருக்கின்ற விஷயங்களை பட்டியலிட்டால் ஒரு மாதம் அளவிற்கு வரும். மன்னிப்போம் மறப்போம் என்கின்ற மகத்தான கொள்கைக்கு சொந்தக்காரர். அவருடைய கழகத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு உடன் பிறப்பும் அவருக்கு குடும்பம், அவருடைய குடும்ப உறுப்பினர் தான். ஐயா சிற்றரசு அவர்கள் உடல் நலம், சிபி சிற்றரசு உடல் நலம் குன்றி சிட்னியிலே இருப்பதாக கேள்விப்படுகிறார். ஆஸ்திரேலியாவிலே அங்கு இங்கு எங்கு அவருடைய உறவினர்கள் அத்தனை பேரும் அலைந்து தொடர்பு கொள்ள முடியவில்லை. என் உடன்பிறப்பு என்று தானே ஆஸ்திரேலிய தூதரகத்துக்கு பேசி பிரிஸ்பேனிலே அவர் இருப்பதாக அறிந்து சிகிச்சைக்கு உதவி செய்தார் என்று ஒரு செய்தி கூறுகின்றது. ஐயா என்விஎன் அவர்கள் தன்னுடைய உடல்நல குறைவு காரணமாக நமக்கெல்லாம் மிக முக்கியமான கழகத்தினுடைய மிக மூத்த முன்னோடி அனுமதிக்கப்பட்டு இருந்த நிலையிலே தினமும் அவரை சென்று பார்த்த கலைஞர் பஞ்சாப் சண்டிகரிலே இருந்து அவருக்காக சிறப்பான ஒரு மருத்துவரை அழைத்து வந்தார் என்று ஒரு செய்தி சொல்லுகின்றது. சங்கரன் கோயில் சுப்பையா 1980 ஒரு கடைக்கோடி தொண்டர், அவர் சாலை விபத்திலே மரணம் அடைகின்றார். சங்கரன் கோயில் சுப்பையா அவர்களுடைய குடும்பத்தை திமுக தத்தெடுத்துக் கொள்ளும் என்று அறிவிக்கின்றார். அறிவித்தபடியே அவருடைய தம்பி தங்கவேலுவை சட்டமன்ற உறுப்பினராகி மந்திரியாகவும் ஆக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது உண்மையிலேயே உணர்வு பூர்வமான ஒரு குடும்ப கட்சி தான். ரத்தமும் சதையுமான தமிழ் உணர்வு கழக பிடிப்புகளால் பிணைக்கப்பட்ட ஒரு கட்சி தான். அதனால்தான் தலைவர் கலைஞர் பலமுறை சொல்லுவார், நான் எங்கிருந்தோ வந்து உங்களை ஆள பிறந்திருக்கின்ற ஆண்டவன் அல்ல, அவதார புருஷனும் அல்ல, உங்களில் ஒருவன், உங்கள் இரத்தத்தில் உங்கள் சதையில் உங்கள் எலும்பிலிருந்து வந்த உங்களில் ஒருவன் என்று அவர் சொல்லுவது அதனால்தான். மனிதமும் அறமும் அரசியல் என்று வந்துவிட்டால் மரித்து போகலாம், மரித்து விட்டாலும் அது அரசியல் என்கின்ற அந்த சதுரங்கத்தில் நியாயத்திற்கு உரியதே என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற காலத்தில் இந்த இரண்டையும் இரு கண்களென, அது கழக குடும்பம் என்றாலும் சரி, எதிர்த்தரப்பினர் என்றாலும் சரி, வழுவாமல் கட்டி காத்து அதே சமயத்தில் வெற்றிகளை ஈட்டிய பெருமைக்கும் சொந்தக்காரர். 14ஆம் ஆண்டு முதலாக நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார். 2014ஆம் ஆண்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு 37 இடங்கள். அந்த இதிலே ஒன்று பிஜேபி, ஒன்று பாமக, நமக்கு ஒரு இடம் கூட கிடைக்கவில்லை. தலைவர் கலைஞரிடம் கேட்கிறார்கள், இந்த தோல்வியை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அப்பொழுதுதான் தம்பி இங்கே சொன்னான் அல்லவா மேடையிலே, என்னுடைய தம்பி, அந்த பதிலை அவர் அப்பொழுதுதான் சொல்லுகின்றார். திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரனுக்கு பதவி என்பது தோளிலே போட்டிருக்கின்ற துண்டை போல, கொள்கையும் கட்சியும் இடுப்பிலே கட்டி இருக்கின்ற வேட்டியை போல. துண்டு வரும் போகும் கவலை இல்லை, ஆனால் எப்பொழுதும் நாங்கள் வேட்டியை, எங்கள் கொள்கையை, எங்களுடைய கட்சியை இறுக பற்றி கொள்வோம் என்றார். 2019 அப்படியே நாம் 30 உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்கு சென்றோம். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், அந்த வரலாறு திரும்பும். மீண்டும் நாம் அத்தனையும் மிக பெருவாரியான அத்தனை பேரும் வாக்கு வித்தியாசத்தில் கோட்டைக்கு செல்வோம். துவண்டு விடாமல், அதே சமயம் அறத்தையும் மனிதத்தையும் வழுவ விடாமல் அடுத்த கட்டத்திற்கு நடத்தி செல்வதற்கு தொண்டர் பலமே முக்கியம் என்பதை அறிந்தவர் கலைஞர். ஆகவே முத்து, கவுண்டம்பட்டி முத்து என்பவரோடு உரையை நான் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். யார் இந்த கவுண்டம்பட்டி முத்து?
தலைவர் கலைஞர் முதலில் குழித்தலையில் வென்ற பொழுது அவருடைய வெற்றிக்கு தோளோடு தோள் நின்றவர். சொல்லி இருக்கின்றார் தலைவர் கலைஞர், என்னுடைய அரசியல் வரலாற்றில் ஏதேனும் எனக்கு ஒரு கிரீடம் கிடைத்தால் 2 முத்துக்களை என்னுடைய கிரீடத்தில் நான் பதித்துக் கொள்ளுவேன். ஒன்று மதுரை முத்து, இன்னொன்று கவுண்டம்பத்தி முத்து என்று சொல்லி இருக்கின்றார். அவரை அழைத்து கொண்டுதான் குளித்தலை தேர்தலிலே வெற்றி பெற்றவுடன் பேரறிஞரை காண செல்கின்றார். அண்ணா அவர்கள் 2 பேரையும் அழைத்து 2 பேருக்கும் மாலைகளோடு அண்ணா தயாராக இருக்கின்றார். 2 பேருக்கும் மாலைகளை அணிவித்து இந்த வெற்றி தேரை இழுத்து வந்த இரட்டை குதிரைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்று சொல்லுகின்றார். கடைசி வரை அந்த கவுண்டம்பட்டி முத்து அண்ணாவும் தலைவர் கலைஞரும் எத்தனை பதவி கொடுக்க முன்வந்தாலும் வேண்டாம் என்று விட்டு கட்சி தொண்டனாக கழக தொண்டனாகவே இருந்தவர். இந்த இயக்கம் அப்படி கவுண்டம்பட்டி முத்துக்களால் நிறைந்திருக்கின்ற ஒரு இயக்கம். யாரும் இந்த இயக்கம் இன்றோடு முடிந்தது, இனி எழவே முடியாது என்று கனவு காண வேண்டாம். கவுண்டம்பட்டி முத்துகள் போன்ற அவர்களுடைய இறக்கைகளை கொண்டு பீனிக்ஸ் பறவையை போல நாம் உயிர்த்து எழுதுவோம். நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் நாம் மீண்டும் வருவோம். நம்முடைய தலைவர் கலைஞர் அவருடைய நினைவை நெஞ்சிலே வைத்து போற்றுவோம். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.